ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 39. ஆஞ்சநேயர் ஜானகியை தேற்றியது. கண்களால் அனுமதி கேட்கும் ஆஞ்சநேயரை பார்த்து சீதை, ஹனுமானே, என் திருமண சமயத்தில் என் தாய் என் தந்தையிடமிருந்து இந்த சூடாமணியை பெற்று தசரதரிடம் கொடுத்து, இது பரம்பரை நகை, இதை சீதைக்கு சூட்டச் சொல்லுங்கள் என்றாள். ரகுநந்தன் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்ததும் அந்த நிகழ்ச்சி அவருக்கு ஞாபகம் வரும். மாருதே, நீங்கள் உற்சாகமாய் என்னை தேடி கண்டுபிடித்தது பெரிதல்ல. அதைவிட வேகமாக இனி செயல்பட வேண்டும். தூது சென்று வந்ததோடு உன் கடமை முடியாது. என் துக்கத்தை உன் தோளில் இறக்கி வைக்கிறேன். ராகவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதே உன் குறிக்கோளாயிருக்க வேண்டும் என்றாள். தங்கள் பேச்சுப்படியே எல்லாம் செய்கிறேன் அம்மா என்ற மாருதி சீதையை மறுபடி வணங்கி விடை கேட்டார். மாலை மாலையாய் கண்ணீர் விட்ட சீதை குரல் தழுதழுக்க, என் சோக சமுத்திரத்தில் படகாக வந்தவனே, நீ போனால் மீண்டும் துக்கலைகளால் நான் அலைக்கழிக்கப்படுவேன். ஆனால் நீ போனால்தானே ராகவனுக்கு சமாச்சாரம் தெரியும். ராம லக்ஷ்மணர்களிடம், சுக்ரீவனிடம், அவனது மந்திரிகளிடமும் நான் நலம் விசாரித்ததாகச் சொல். ராவணனை ஜெயிக்க முடியாவிட்டாலும் உயிர் போகும் முன் ராமனை ஒருமுறை தரிசிக்க விரும்புகிறேன் என்று சொல். பிறர் துன்பப்படுவதை சகிக்க மாட்டாதவர் என்ற கீர்த்தியை ஸ்ரீராமனை காப்பாற்றிக் கொள்ளச் சொல். இதை நீ செய்வதால் நீரும் நிலமும் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து நிற்கும் என்றாள். உடனே ஆஞ்சநேயர் சிரமேல் கைகூப்பி, தாயே, ரகுநாதன் அதிவிரைவில் வந்து தங்களை மீட்டுச் செல்வார். அஷ்டதிக்பாலர்களானாலும் அவர் பானத்துக்கு எதிர்க்க நிற்க முடியுமா? உங்களால் தான் அவருக்கு பெரிய கீர்த்தி ஏற்பட போகிறது என்றார். அவரை பிரிய வேண்டுமே என்ற தாபத்தோடு அவரை ஆசிர்வதித்த ஜானகி, மாருதி, உனக்கு ரொம்ப களைப்பாக இருந்தால் அடர்ந்த மரங்கள் உள்ள இடத்தில் ஒரு நாள் தங்கி போகலாம். உன்னோடு கழித்த இந்த நேரங்களில் என் துக்கம் காணாமல் போயிருந்தது. நீ போனதும் அது வந்து ஒட்டிக்கொள்ளும். ஹனுமானே, என்னுடைய ஒரு பெரிய சந்தேகத்தையும் தீர்த்துவிட்டு புறப்படு. ராம லக்ஷ்மணர்களும் வானர சைன்யன்களும் இந்த பெருங்கடலை எப்படி தாண்ட முடியும் என்று கேட்டாள். தாயே, சுக்ரீவன், நலன், நீலன், அங்கதன், குமுதன், குமுதாட்சன், ஜாம்பவான் என்று என்னை விட பராக்கிரமமுள்ள வானர வீரர்கள் படையில் உள்ளனர். யாராவது அதித்திறமைசாலியை தூதாக அனுப்புவார்களா? ஒருவேளை அவனை இழக்க நேர்ந்தால் என்று யோசிக்க மாட்டார்களா? சாதாரணமான நானே இத்தனை சாதித்திருக்கிறேன். இந்த தோளில் ராம லக்ஷ்மணர்களை ஏற்றி பறந்து வருவேன். வானர வீரர்கள் ஆகாய மார்க்கமாய் அடிக்கடி சுற்றி வந்தவர்கள். அங்கிருப்பவர்கள் எனக்கு மிஞ்சியவர்கள், சிலர் எனக்கு சமமானவர்கள். அதனால் தாங்கள் அது பற்றி கிலேசம் கொள்ள வேண்டாம். வானரப்படைகள் இந்த இலங்கையை துவம்சம் செய்வதை வெகு விரைவில் பார்க்கப் போகிறீர்கள். சசிதேவி சிறிது காலம் இந்திரனை பிரிந்து மறுபடி கூடியது போல் தாங்கள் பிரபுவோடு அயோத்திக்கு விரைவில் புறப்படப் போகிறீர்கள். இங்கு வரும்போது என் வலது கண் துடித்தது. இப்போது மறுபடியும் துடிக்கிறது. உங்களுக்கு சகல மங்களமும் உண்டாகப் போகிறது என்பதற்கான அறிகுறி இது என்று ஆறுதல் கூறினார்.